ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் 2ஆம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்தீங்கன்னா எண்ணிய பயிற்சி தாள் 8ல் 20 கொஷின் கேட்டிருப்பாங்க. 5 கொஷினாக நம்ம ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் 5 கொஷின் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபஸ்ட் கொஷின் 2.8432 8இன் இடமதிப்பு, 8ஓட இடமதிப்பு இது கேட்குறாங்க. அப்போ இது புள்ளிக்கு அப்புறம் வர்றதுனால ஃபஸ்ட் நம்பர்னால் இது 10ல் 1ன்னு குறிப்பாங்க. அப்போ என்ன ஆப்ஷன்? 10ல் 1கள் இங்கே கொடுத்துக்கிறாங்களோ அப்போ இது 3வது ஆப்ஷன் தான் கரெக்டு. அதுக்கப்புறம் 2வது கொஷின் பாருங்கள், ஒரு தசம எண்ணை 10ஆல் பெருக்கும் போது தசம புள்ளி டேஷ் இடங்கள் டேஷ் புறமாக நகர்த்துகிறது. 10ஆல் பெருக்கணும். அப்போது 10ஆல் பெருக்குனிங்கன்னா வலது பக்கம் போவோம். பாருங்கள், இந்த நம்பர் இருக்குது, இங்கே புள்ளி 0 இருக்குது, பெருக்கல் 10. அப்போ பெருக்கல் 10னா பெருக்குனிங்கன்னா இந்த புள்ளி வந்து இந்த சைடு தான் வரும், இதே வலது பக்கம். அப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி தான் புள்ளி வரும். 10ஆல்னா ஒரு 0 இருக்குன்னா ஒரு ஸ்தானம் தான் வரும். அப்போது இது வலது 1ன்னு வரும். அப்போது 1 வலதுன்னு கொடுத்துக்கிறாங்களே, அப்போ இதுக்கு ஆன்சர் 4வது ஆப்ஷன் தான் கரெக்டு. அதுக்கப்புறம் 3வது கொஸ்டின் பாருங்கள், 7/32 சரியான தசம எண். அப்போ இது ரெண்டும் நம்ம வகுக்கணும். அப்போ பாருங்கள், 7ஐ 32ஆல் வகுக்கணும். அப்போ 7 இதில் அடங்காது, அதனால் 0 புள்ளின்னு சேர்த்துக்கணும், இங்கே 0ன்னு சேர்த்துக்கணும். அப்போ 32 வந்து இதில் 2 முறை வரும், 64ன்னு வரும். அப்போ 70ல் 64 போச்சுன்னா 6ன்னு வரும். மறுபடியும் இங்கே 0 சேர்த்துக்கணுங்க. இங்கே ஒரு புள்ளி புத்தனால 0 எத்தனை முறை வேணாலும் நீங்கள் சேர்க்கலாம். அப்போ நாங்கள் 0 சேர்த்தோம்னா 60ல் ஒரு முறை தான் வரும், அதனால் 32. அப்போ கழிச்சிங்கன்னா 10ல் 2 போச்சுன்னா 8, இங்கே 5ன்னு இருக்கும், 5ல் 3 போச்சுன்னா 2, அப்போ 28. இன்னொரு 0 நம்ம சேர்த்துக்கலாம், ஏன்னா 28ல் 32 அடங்காது, அதனால் 0 சேர்த்துக்கிறோம். அப்போ 250ல் பார்த்திங்கன்னா 8 முறை வரும், 8 32 256ன்னு வரும். அப்போ இது கழிச்சிங்கன்னா பாருங்கள், 10ல் 6 போச்சுன்னா 4, இங்கே 7ன்னு ஆகிடும். அப்போ 7ல் 5 போச்சுன்னா 2, இங்கே 0 ஆகிடும். அப்போ இன்னொரு 0 சேர்த்துக்கணும். அப்போது 240ல் பார்த்திங்கன்னா 7 முறை வரும். அப்போது 7 32 224ன்னு வரும். இது கழிச்சிங்கன்னா 10ல் 4 போச்சுன்னா 6, 3ல் 2 போச்சுன்னா 1, 0 சேர்த்துக்கோங்க. அப்போ 160 பார்த்திங்கன்னா 32 160ன்னு வரும். அப்போ இது 0. அப்போ இதுக்கு தசம எண் என்ன வருது? 0.2185. அப்போ இது பாருங்கள், புள்ளிக்கு அப்புறம் 4 நம்பர் இருந்தால் போதும். அப்போ இங்கே 7, அடுத்த நம்பர் வந்து 5 இருக்குது. 5க்கு மேலே இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி நம்பரில் நம்ம 1 கூட்டிக்கணும். அப்போ இங்கே 7ஆக இருக்கிறது 8ஆக மாறிடும். அப்போ 0.2188ன்னு வரும். அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா இதுதான். எங்கே கொடுத்துக்குறாங்க பாருங்கள், 0.2188 இங்கே கொடுத்துக்குறாங்க. அவ்வளோதான், இது 3வது ஆப்ஷன் தான் கரெக்டு. அதுக்கப்புறம் பாருங்கள், 4வது கொஷின், 0.0020 பின்னம். இது நம்ம பின்னமாக எழுதணும். அப்போ எவ்வளோ நம்பர் இருக்குது பாருங்கள், 1 2 3 4. 4னா 10,000ஆல் வகுக்கணும், 20 நம்பர் வரும். அப்போது 20/10,000ன்னு வரும். அப்போ இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா 10ஆல் வகுக்கலாம். அப்போ 10ஆல் வகுத்திங்கன்னா 20 × 10/10,000 × 10. அப்போ வகுத்திங்கன்னா 20ல் 2 முறை வரும், 10,000ல் இது 1 முறை ஆகிடும், இது 1000 முறை, அப்போது 1000. அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வருது? 2/1000. அப்போ இது கரெக்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. அதுக்கப்புறம் 5வது கொஷின் பாருங்கள், என்ன கேட்டுக்கிறாங்க, ஒரு நபர் 3.5 கிலோ ஆப்பிள், 2.5 கிலோ ஆரஞ்சு மற்றும் 3 கிலோ வாழைப்பழங்களை வாங்கினார். இதனை 4 நபர்கள் பிரித்து கொடுக்க விரும்பினால் எனில் ஒவ்வொரு நபரும் பெறும் பழங்களின் அளவுகளை காண்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இது 3மே நம்ம அளவு கூட்டணும். அப்போது 3.5 கூட்டல் 2.5 கூட்டல் 3. அப்போ கூட்டினிங்கன்னா எவ்வளோ கிலோகிராம் வருது? இது 3 2 கூட்டினிங்கன்னா 5, 5ஓட 3 கூட்டினிங்கன்னா 8, இந்த அரை கூட்டினிங்கன்னா 9. அப்போ எவ்வளோ வருது? 9 கிலோ. அப்போ இது 4 பேருக்கு பங்கிடணுன்னா 4ஆல் வகுத்திடுங்க. அப்போது 9ஐ 4ஆல் வகுக்கணும். அப்போது 2 முறை வரமா, 2 நாள் 8, மீதி 1, இங்கே புள்ளிவை சேர்த்துக்கணும், இங்கே 0 சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 நாள் 8, மீதி 2ன்னு வரும், 0 சேர்த்துக்கினிங்கன்னா 5 நாள் 20. அப்போது 2.25ன்னு வருதுங்களா. அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 2.25 தான் ஆன்சர். 3வது ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆப்ஷன். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான், 5 கொஷின் இதில் முடிஞ்சிச்சு. அடுத்த 5 கொஷின் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.